ஆனால் கொல்லப்போகிறவன் நான் அல்லவா? அந்த பணியும் நான் எனக்கல்லவா? அண்ணன் காட்சிய வழியும் நீ எண்ணியதை நான் செய்து விட்டான். அதனால் வரும் பாவப்பலனை யார் சுமப்பது? இந்த கொலைக்கு நீ உடந்தையாவாயா? சொல் சொல். புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க தாழ. அவ்வளோ செக்ஸ் ரிலவெண்டாவே பேசு. இந்த சாமியாரே செக்ஸ் சாமியாரியா? நான் ஒரு செக்ஸ் சாமியார். என் குரு எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா செக்ஸ் கற்றுக் கொடுத்தாரு. என் குரு என்ன கற்றுக் கொடுத்தாரு? எனக்கு செக்ஸ் கொடுத்தாரு. சிவ வாக்கியம் என்ன சொல்லி கொடுத்தது அப்படின்னா எனக்கு செக்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்தது. காமநோயை விட்டு நீர் கருத்துளே உணர்ந்த பின் ஊனமற்ற காயமாயிருப்பன் எங்கள் ஈசனே. கடவுள் தெரியும், கடவுள் சொல்றேன், நீ யாரானா இருன்ற. நான் யாரு? எனக்கு கடவுள் தெரியும், நான் சொல்றேன், கடவுள் சொல்றேன். புரிதலின் உச்சம் என்கிட்ட இருக்குது. இதான் புரிஞ்சுக்க முடியும். நான் உனக்கு சொல்றேன். ஞானி ஞானி என்றுரைத்த நாய்கள் கோடி கோடியே. அது ஒரு கரண்டிய மோந்து இந்த வக்கப்போர்ல ஊத்து, வக்கப்போர் எரிதான்னு பாப்போம். துயிலாத பெண்ணொன்று கண்டே. நான் அவரை மட்டும் சிங்கர் ஆகலான் இருக்கேன். ஓடி அடி கொட்டுதே அடி ஓமாலே. ஐயோ சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? தேகம் நோய் பெறின் கனைப்பிடாதி கோயிலில் பொங்கல் வைத்தும் ஆடு கோழி பூசை பலியை இட்டிட நங்க சொல்லும் நதி மிகுந்து நாளும் தேய்ந்து மூஞ்சுராய் உங்கள் குல தெய்வம் உண்மை ஒரு குலைப்பதுண்மையே. இவங்க என்னவோ நினைச்சுக்கிறானுங்க இது உடம்பு அசிங்கம் அப்படின்ட்டு. கிடையாது. கடவுள் நமக்கு கொடுத்த வர்றம். இது இல்லைன்னா நம்ம இல்லை. நம்ம அடையாளப்படுறது எங்க அப்படின்னா இந்த உடம்பு வச்சுதான். உங்களுடைய மொத்த உடலுமே ஒரு கருவி ஆகுது. எல்லாத்தையுமே பயன்படுத்தணும் அப்படின்ற முக்கியமான கருவி வெளியே தெரியாது. உடம்பு குப்பைன்னா ஒருத்தன் கேட்டுக்கிறான்னா அவன் குப்பை தானே. எனக்கு நான் கண்டி தானே வாயில மூத்திரம் மேய்ஞ்சிட்டேன். நான் ஆனந்த வாழ்விலே சொல்லுவேன், ஒருவன் உடம்பு நான் இல்லைன்னு சொல்றான்னா அவன் மேல மூத்திரம் மேய்ஞ்சா என்ன பண்ணுவான்? நம்ம தான் உடம்பு மேலே உடம்பு அவன் இல்லையா, அது மேலே அவன் மேலே பேஞ்சான். அப்புறமா என்ன? ஃபாதர் தான். சோ கடவுளே, எனக்கு பிரகாஷ் மூல்சந்தானி தான் மகனா பிறக்கணும்னு உங்க அப்பா என்ன தவம் இருந்து வேண்டி உன்னை வாங்கினாரா? அம்மா அப்பாவுடைய காம இச்சையில வந்த கழிவு பொருள் நம்மளா bloody by product. Don't take your parents so seriously, okay? மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யோரோடு பொய்யுமா மாடு மக்கள் பெண்டி சுற்றம் என்றிருக்கு மாந்தர்கள். நாடு பெற்ற நண்பர் கையில் ஓலை வந்தடைத்த போது ஆடு பெற்ற தௌவிலை பெறாது காணும் இவ்வுடல். இடுபாரிலே பிறந்து நேயமான மாயந்தான் வீடு பேரிதென்ற போது வேண்டி இன்பம் வேண்டுமோ பாடி 4 வேதமும் பாரி. சத்தியமா கடவுள் தெரியுமாடா? கடவுள் தெரிஞ்சவன் செய்யற வேலையாரா இது? மனசாட்சியோட சொல்லு, கடவுள் தெரியும் உனக்கு? உங்களுக்கு கொண்டாட்டம் பிறப்புரிமை. அதை யாருக்காகவும் எது கொடுக்காம விட்டு கொடுக்காம வாழணும். கொண்டாட்டம் யாரோட பிறப்புரிமை? உங்களோட பிறப்புரிமை. அதை யாருக்காகவும் எதற்காகவும் என்ன பண்ணவே கூடாது. மிக்க செல்வ நீ படைத்த விறகு மேவி பாவிகள் விறகுடன் கொடுத்தி மேனி வெந்து போவதருகினீர். மக்கள் பெண்டி சுற்றம் என்று மாயை காணும் இவையலா மரவிலங்கழைத்த போது வந்து கூடலாகுமோ?
மாடு கன்று செல்வமும் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்தில் வாழுகின்ற நாளிலே ஓடி வந்து காலதூதர் சடுதியாக மோதவே உடல் கிடந்துயிர் கழன்ற உண்மை கண்டு உணர்கிலே பூசை பூசை என்று நீ பூசை செய்யும் பேதைக்காள் பூசையுள்ள தன்னிலே பூசை கொண்டதெவ்விடம் ஆதி பூசை கொண்டதோ அனாதி பூசை கொண்டதோ ஏது பூசை கொண்டதோ இன்னதென்று எம்புமே. எல்லா அறியாமை உள்ளவங்க மேலே எனக்கு இறக்கும். அதனால தான் வாரம் வாரம் வந்து பேசிக்கிறேன். அதே சமயத்தில் என்ஜாய் பண்ணி கச்சங்க எந்து சேர் எந்து வீடியோ எந்து வார்த்தை எந்து என் இஷ்டமாக தான் பேசுவேன். கேட்காதீங்க. என் இஷ்டம் உன் இஷ்டத்துக்கு தான். உன்னை சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் நலமாகவும் வாழ வைக்கிறதுக்கு தான் நான் பேசுகிறேன். இது கூட புரியலாம், தயவு செய்து என்ன பண்ணாத. மக்கள் அடிப்படையே உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதில் எனக்கு எதிரிகள் இல்லை. இந்த கதவு எப்பவுமே திறந்திருக்கும். உன் இடம் தான் மாறி போயிருக்கும். இங்கே உட்காந்துருப்ப அங்கே உட்காருவோம், அவ்வளவுதான். என் நெருக்கத்தையும் நீ தூரத்தையும் யார் தான் தீர்மானிச்சுக்கிட்டு? நீ தான். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த உலகத்தில் நீ வாழ வந்துக்கிற. எங்கேயோ ஒரு மூலம் இருந்தால் கூட என்ன கூட தான் வாழ்ற. ஏதோ ஒரு இடத்துல நீ சுவாசம் பண்ணாலும் ஏன் நான் விடுறது இல்லை, நான் சுவாசிக்கிற சுவாசம் தான் நீயும் காற்று தான் சுவாசிக்கிற. ரெண்டு பேருக்கு ஒரு சுவாசம் போது ஒரு காற்று தான் நம்ம ரெண்டு பேருக்கும் போது எதிரி எங்குகிறான். ஒரு வானம் தான் நம்ம ரெண்டு பேருக்கும், ஒரு காற்று தான் நம்ம ரெண்டு பேருக்கும். ஏழ்மை அறியாமை உள்ள யாருக்கும் யார் மேலேயும் நான் இறக்கப்படுறேன். எல்லாரும் சாப்பிட்டியான்னு கேட்டா என்ன சொல்லுவான்? சாப்பிட்டேன்னு சொல்லுவான். அவனுக்கு பசிச்சா அவன் சாப்பிடுவான். அவனுக்கு எப்போ பசிக்கும்னு கேட்காதீங்க. அவனுக்கு வெறி வந்ததுன்னா அவனுக்கு பசிக்கும். அவன் பசிக்கும் போது வேட்டையாடுவான். அந்த வேட்டையாடும் போது உங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாது. பெண்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறது, என்னோட ஒரு ஆசை அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஐயா ஒரு கதை சொல்லுவாங்க. அவ்வளோ செக்ஸ் ரிலவெண்ட்டாகவே பேசு. இந்த சாமியாரே செக்ஸ் சாமியாரியா? நான் ஒரு செக்ஸ் சாமியார். என் குரு எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா செக்ஸ் கற்றுக் கொடுத்தாரு. யானையை வந்து அதை தன்னோட இடத்த விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக அதை காலில் கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. அது கொஞ்ச நாள் கழித்து அடிக்கடி கயிறு கட்டி வச்சனால கொஞ்ச நாள் கழித்து கயிறு கெட்டனாலும் அது அந்த இடத்த விட்டு போகாது. அந்த மாதிரி பெண்கள் நம்மலாம் வந்து இந்த மாதிரி கயிறு கெட்டி நம்மளை கட்டுப்படுத்தி நம்மளை யாரும் கட்டுப்படுத்தலைன்னா கூட நம்மளே போய் நம்மளை கட்டுப்படுத்தி அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சிவயோகி ஐயாவை பார்த்த பிறகு நம்ம அந்த கட்டுக்களெல்லாம் உடைச்சிட்டு நம்ம தான் வெளியில் வரணும். இது நான் யாரோ வந்து நம்மளை கட்டுக்களை வெளியே கட்டை பிரித்து விடுவாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் தான் வரணும். ரெண்டு பேரும் சந்திக்கிறது யாருக்கும் தெரியாதுல்ல? தெரியவே தெரியாது. முக்கியமா உன் புருஷன் ராஜேஷ்க்கு தெரியவே கூடாது. நான் என்ன பண்ணாலும் ராஜேஷ்க்கு தெரிஞ்சிடும். ராஜேஷ்க்கு அப்படி தெரிஞ்சதுன்னா அவனுக்கும் வசந்திக்கு இருக்கிற கள்ள தொடர்பை நாம அம்பலப்படுத்திடுவோம். ஆனந்த், நான் இப்ப 3 மாசம். 3 மாசமா? கொஞ்சம் ஜாகிரதையா இருந்திருக்கூடாது? நீங்கள் வந்திருக்கலாம், இல்லை வராமல் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது போதாது. இன்னும் நீங்கள் கொண்டாட்டமாக வாழ வேண்டியவங்க இந்த சமுதாயத்தில். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா, ஐயா சொல்கிறதுன்னு தான் சொல்கிறேன். அதை வச்சு நானும் அந்த இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் இன்வால்வும் ஆகியிருக்கேன். அதை இன்வால்வ் அதாவது எனக்கும் நடந்திருக்கு. நானுமே அது அந்த நடந்ததுக்கான கருவியாகவும் நான் இருந்திருக்கேன். அப்படி தான் அதை சொல்லணும். ஏன்னா இப்போ மாமியார் நம்மளை கட்டுப்படுத்துகிறாங்க, இல்லை ஆண்கள் சமூகம் நம்மளை கட்டுப்படுத்துது அப்படிலாம் வந்து நம்ம நினச்சிட்டு அதுக்குள்ளேருந்து வெளியே வராமல் இருந்த ஒரு பக்கம் கூட நானும் அதே சூழலுக்கு நானும் தள்ளப்பட்டிருக்கேன். நான் செஞ்சுருக்கேன். அதனால் நம்மளை கட்டுப்படுத்துனாங்க, இல்லை யாரோ பண்ணினா கூட நம்ம அது இன்னோட போய் நம்ம அதை வெளியில் வந்து நம்ம அவங்களுக்கு நம்ம கை கொடுக்கலாம். அடுத்தவங்களும் அதை மீறி சிவ வீடியோவை பாருங்கள்.
பார்த்தா மட்டும் போராது. சச்சங்க ஒவ்வொரு நாள் உங்களை நீங்களே ஜெயிச்சு இந்த சமுதாயத்தில் மேலும் மேலும் நீங்கள் வளரணும். உங்களோட வளர்ச்சியை பார்க்குறதுக்கு நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். பாடிடட்டுமா? ப்ளீஸ் பாடிடு. சரி, என் கூட பாடுறீங்களா? நானா? தெரிஞ்சா பாடுறீங்களா? சரி. ஏதோ ஒன்ன குடுக்கத்தானே அடுத்த நாளும் வருது, நல்லத நான் எடுத்துக்கிட்டா நல்லதத்தான் தருது. நம்பி ஒரு கால வைப்பேன், இன்பம் அது 100 வரும். எது வந்தாலும் புரிஞ்சுக்கிட்டா வாழ ஒரு தெம்பு தரும். எது ஏன் தகுதி யாரு வந்து சொல்லணும், நிஜமா யாருனா என்கிட்ட தான் கேட்கணும். எது ஏன் தகுதி யாரு வந்து சொல்லணும், நிஜமா யாருனா என்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு ராணியானா வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆடுறேன். எனக்கு ராணியானா வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆடுறேன். ரக்கிட்ட 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 ரக்கிட்ட. கோபால், இது தாலி மாதிரி எனக்கு கொடுத்து வேலி போட பாக்குறீங்களா? நோ, நான் ஜாலியா ஜாலியா நீங்க ஜாலி பண்றதுக்கு குடுக்கற கூலியா இது? காலி பண்ணிடுவேன். அன்னைக்கே மேடையில எனக்கு மாலை போட வந்த தற்குறிய சப்புன்னு காதை சேர்த்து அரைஞ்சிருந்தேன்னா இன்னைக்கு கண்ட தற்குறியெல்லாம் இப்படி பேசியிருக்குமா அப்படின்னு ஒரு தரமான ஸ்டேட்மெண்ட் சாணி அந்த செருப்புல முக்கி இந்த கேவலமான அதாவது உங்க கையிலயோ காலிலேயோ விலங்கு இருந்தா அவுத்து விட்டுறலாம். மூளையில் போட்ட விலங்கு வந்து அவங்க தான் சிந்திச்சு அவுக்கணும். மக்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மந்திரவாதிகிட்ட போவாங்க, மந்திரவாதிக்கு உடம்பு சரியில்லைன்னா மருத்துவர்கிட்ட போறாரு. தெளிவா இருக்காங்க, அதுல ஒண்ணும் சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது. கள்ள உறவா இருக்கேடா. நல்ல உறவுல ஏதுடா கிக்கு? அப்ப அந்த லதா பொண்ணு 3 மாசம் கர்ப்பம் இல்லையாடா? டேய் அசோசியேட் சொல்றா. நல்லா சொல்றேன், ஃபுல்லா கேட்டுக்க. ஓகே. லதாவுக்கும் ஆனந்துக்கும் கள்ள தொடர்பு இது உண்மைதான். இது லதாவோட புருஷன் ராஜேஷ்க்கு தெரியாது. ராஜேஷ் ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. வசந்தி யாருன்னா ஆனந்தோட காதலி. இது வேற. நடராஜ் அவளை ஒன் சைடா லவ் பண்றான். ஒன் சைடா விடுறான். ஆனா ஆனந்த் ரேவதி வச்சிட்டு இருக்கிறது வசந்திக்கு தெரியாது. வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. இதெல்லாம் எப்படா முடியும்? நான் சொல்றேன், சொல்லு. 2 பேருமே வச்சுக்கலாம் தானே? அப்படி சொல்றாங்களா? ஒரு ஆண் 2வது கல்யாணம் பண்ணிக்கிற பட்சத்துல முதல் மனைவியை டிஸ்டர்ப் பண்ணாம அவங்களுடைய விருப்பத்தோட என்ன பண்றாங்க, 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆமா தானே? ஒரு பெண் முதல் ஆணோட விருப்பத்தோட 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம் எங்கனாக்குதா? கேட்டீங்களா? பெண் விடுதலை பத்தி பேசின்னு வரீங்களே, கேட்டீங்களா? நான் கேட்குறேன், என்னன்னாச்சும் விடுவீங்களா? ராஜேஷ்க்கும் லதாவுக்கும் குழந்தை பிறக்குது. ஆனா அந்த குழந்தையோட அப்பா ஆனந்துக்கும் வசந்திக்கும் குழந்தை பிறக்குது. சரி. ஆனா அந்த குழந்தையோட அப்பா நட்ராஜுக்கும் கீதாவுக்கும் குழந்தை பிறக்குது. ஆனா அந்த குழந்தையோட அப்பா ராஜேஷ். இப்படி குழந்தைங்க மாறி மாறி பிறக்குது. அப்ப ரேவதிக்கு அங்கதான் நாங்க கதையில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். அங்க கொண்டே வச்சீங்க. ரேவதிக்கு பிறக்கிற குழந்தை ஒரு டெஸ்ட் டியூப் பேபி. டெஸ்ட் டியூப் பேபியா? அந்த டெஸ்ட் டியூப் பேபி வளர்ந்து பெரியவனா ஆகுது. டியூப் வெடிச்சிடாது. வெளி இல்ல, நான் என்ன செய்யட்டும், விலை ஏற்றினே போயிட்டேன். 500 ரூபாய்க்கு விற்றேன், யாரும் வாங்கல. 1000 ரூபாய்க்கு விற்றேன், கொஞ்சம் பேர் வாங்க பார்த்தாங்க. 5000 ரூபாய், 10000 ரூபாய், 50000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் கூடு விரைவில் 5 லட்சம் ஆக்கிடுவேன். பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும். எவ்வளவு கட்டணுமா? 1 லட்சம். என்னது 1 லட்சமா? ஆமா. எல்கேஜி எதுக்குடி 1 லட்சம்? இது சிபிஎஸ்இ. சிபிஎஸ்இனால ஏபிசிடி சொல்லி தர போறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. கிழிஞ்சது பொழப்பு, பிச்சைதான் எடுக்கணும். அந்நியர் பொருளினை மோசம் செய்த பகரிக்க முற்றிலும் அலைபவர் பூசையோடு நேமனித்தை பூரிக்கட்டை பாதகர் காசினில் எழுநரகை காத்திருப்பதுண்மையே. ஆணுக்கு புள்ள இல்லைன்னா 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம். பெண்ணுக்கு புள்ள இல்லைன்னா 2வது கல்யாணம் பண்ணிக்கூடாதா? பண்ணிக்கலாம். 2 பேருமே வச்சுக்கலாம் தானே? அப்படி சொல்றாங்களா? ஒரு ஆண் 2வது கல்யாணம் பண்ணிக்கிற பட்சத்தில் முதல் மனைவியை டிஸ்டர்ப் பண்ணாம அவங்களுடைய விருப்பத்தோட என்ன பண்றாங்க, 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆமா தானே? ஒரு பெண் முதல் ஆணோட விருப்பத்தோட 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம் எங்கனாக்குதா? கேட்டீங்களா? பெண் விடுதலை பத்தி பேசின்னு வரீங்களே, கேட்டீங்களா? நான் கேட்குறேன், ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா, எங்களை என்னன்னாச்சும் விடுவீங்களா? இதை கட் பண்ணி நீங்களாம் எனக்காக ஒருத்தர் பேசுறான்னு சொல்லுவீங்களா? சொன்னா உங்களை அசியமால பார்ப்பாங்க. இதை கட் பண்ணி எனக்காக ஒரு ஆண் பேசுறான், இப்படி ஒரு கேள்வி ஒன்று இருக்குதுன்னு எந்த பெண் தைரியமா போடுவா? உங்களை செய்வீங்களா? பார்க்கலாம். நீ அவனை காதலித்தாலும் பரவாயில்ல, அவன் கூட படுத்தாலும் பரவாயில்ல, அவன் மூலமா கர்ப்பமானாலும் பரவாயில்ல, கல்யாணம் மட்டும் என்னத்தான் பண்ணிக்கணும். என்ன மனுஷன்? ஆனா என்னை இருந்து பேசினா உடனே சொல்றாங்க,
அதுக்காக என்கிட்டயே எந்த ஒரு நண்பர் வெளியே போயிடலாம், சீக்ரெட் வெளியே தெரியாது. அவரே கூட அவரே ஒரு பேரை சொல்லாமல் எனக்காக பாசிட்டிவாக செஞ்சுக்கிறார். நீங்கள் அதை நெகட்டிவ் நினச்சிக்கிறீங்க. எனக்காக அவர் போராடுறார். என்னை வளர்க்கணும், என்னை பெரியாள் ஆக்கணும், எப்படின்னா இந்த சமூகத்துக்கு நான் கொண்டு போனோம் அப்படின்னா சிவயோகியை அசிங்கப்படுத்தணும். அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. அவ்வளோ தூரம் சிறப்பாக செய்கிறார் ஒரு வேலையை. நீங்கள் நினச்சிக்கிறீங்க அவர் தப்புன்ட்டு. அங்கே போய் கமாண்டெல்லாம் பார்த்து வயிறீங்க. எவ்வளோ நல்ல உங்களுக்கு கொண்டாட்டம் பிறப்புரிமை. அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காம வாழணும். கொண்டாட்டம் யாருடைய பிறப்புரிமை? உங்களோட பிறப்புரிமை. அதை யாருக்காகவும் எதற்காகவும் என்ன பண்ணவே கூடாது. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 10 மாதமா குயவன வேண்டி அன்று கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி பிறவி தாண்டி மீண்டும் பிறந்து அழிந்து பிறந்து வஞ்சகம் செய்து தன்னை கொண்டாடி உடல் அழிந்து இறுதியில் மண்ணோடு சமாதி. மலங்களும் மணக்கும் மேனி பொருள் கண்டு விளங்குமை ஞானி. திரை களைய நினைவோடிருப்போர் முத்திரை காண முயல்பவர் அன்றோ. மண்ணுயிர் கொன்று சுட்டதை தின்று தோற்றதை விட்டு வென்றதை கொண்டு ஆறாத காயம் ருசிப்பது மாட்டார். தலை பூட்ட மார்பை ரசிப்பதற்கு கண்டு காண்பதும் ரசிப்பதும் அழிந்து போகும். இந்த உடல் எனும் காயமும் அழிந்து போகும். உன் பொருள் தீத்திரை அழிந்து போகும். இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போகும். உடலினை நிஜமென எண்ணி எண்ணி தினம் உயிரை மாய்த்தவர் கோடி கோடி கோடி. பணமும் அழிந்து போகும். இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போனாலும் அழியாதது உன் பாதம். பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் அழியாதது உன் நாமம். நமச்சிவாயம் நமச்சிவாயம். கரையாதது மானுட பாவம். 9 குடில்களும் 6 அடி உடம்பும் தவறாத என் பட்டறுத்து ஏற்றுக்கொள் நடுவா நமச்சிவாயம்.